பவானி அருகே உள்ள சித்தோடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கோணவாய்க்கால் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கனரக வாகனங்களுக்கான வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் உள்ளது. இந்த வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷனில் இன்று காலை வழக்கம் போல அதே பகுதியைச் சேர்ந்த பணியாளர்களான யுகானந்தவேல், சந்திரன், செல்லப்பன் ஆகிய 3 பேரும் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ஆசிட் பாரம் ஏற்றிச் செல்லக்கூடிய டேங்கர் லாரியின் உள்ளே இறங்கி அந்த டேங்கை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அடுத்தடுத்து மூவரும் ஒன்றன் பின் ஒன்றாக மயங்கி விழுந்துள்ளனர். இந்த நிலையில் அங்கிருந்த மற்ற பணியாளர்கள் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். மயங்கி விழுந்த 3 பேரையும் சம்பவத்திலிருந்து மீட்க முயன்று இது குறித்து அக்கம் பக்கத்தில் உள்ள ஆம்புலன்ஸ்களுக்கு தகவல் தெரிவித்து ஆம்புலன்ஸ் வாகனம் வந்த பிறகு அவர்கள் 3வரையும் மீட்டு பவானி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்து சேர்த்த நிலையில் இதில் மயங்கி விழுந்த யுகானந்தவேல் மற்றும் சந்திரன் ஆகியோர் சம்பவத்திலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் அவர்களது உடலானது பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் மயங்கி விழுந்த செல்லப்பன் என்பவர் மட்டும் தற்போது பவானி அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சித்தோடு காவல்துறையினர் சம்பவம் குறித்தாக வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.